பிராங்க்னு ஒரு 15 வயசு பையன் அவன் கிட்ட இருக்கிற செக்ல இருக்கிற டேட்டை ஒரு ஃபைல வச்சு கீறிட்டு அது மேல ரப்பரை வச்சு அழிச்சிட்டு ஒரு பேனாவை வச்சு அதுல இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை மாத்திடுறான். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கார்ட்ல இருந்து வேற ஒருத்தருடைய நேம் அழகா கட் பண்ணி இந்த செக்ல ஒட்டி அந்த செக் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்து இதை எனக்கு மணியா மாத்திட்டாங்கன்னு சொல்றான். ஆனா அங்க இருக்கிற பேங்க்ல எல்லாம் எங்களுடைய பேங்க் ரூல்ஸ் படி நாங்க முகம் தெரியாத ஆளுங்க கிட்ட எல்லாம் செக்க வாங்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் பிராங்க் ஒரு பைலட்டை பாக்குறான். பார்த்துட்டு ஜேர்னலிஸ்ட் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பைலட் கிட்ட போய் அவங்கள பத்தின எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்ப அந்த பைலட் ஒரு எக்ஸ்பைர்ட் ஆன லைசன்ஸ் எடுத்து அவங்க கிட்ட காட்டுறாரு. அவன் இதை நானே வச்சுக்குவான்னு கேக்குறான். அதுக்கு அவரு சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் ஒரு டைலர் கிட்ட போய் பைலட் மாதிரியே யூனிஃபார்ம் செஞ்சு போட்டுக்கிட்டு அந்த எக்ஸ்பைர்ட் ஆன லைசன்ஸ்ல இருக்கிற பேர்லயே ஃபேக்கா ஒரு செக்கை ரெடி பண்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஏர்லைன்ஸோட லோகோவை கூட ஒரு சின்ன ஏரோப்ளேன்ல இருந்து எடுத்து அந்த செக்ல அழகா ஒட்டிடுறான். இப்ப அவன் அந்த பைலட் மாதிரியே போய் பேங்க்ல அந்த செக்கை கொடுத்து இதை எனக்கு மணியா மாத்தி கொடுங்கன்னு சொல்றான். அவங்களும் அதை வாங்கிக்கிட்டு பைலட்டுக்குலாம் எங்களால செக்குக்கு $300 வரையும் தர முடியும்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த $300 பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அதே மாதிரி நிறைய செக் அடிச்சு மோசடி பண்ண ஆரம்பிச்சிடறான்.